ஸோ 2026 பொறுத்த வரைக்கும் எடப்பாடிக்கு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான எலெக்ஷன்ஸ். அவருக்கு வந்து வாழ்வா சாவா தேர்தல். அதிமுக கூட்டணியில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, டிஎம்கே கூட்டணியில் எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, திரும்ப இப்படி பேசுறாரு. ஆனால் வெளிப்படையாக பார்க்கும்போது என்னன்னா, இந்த கூட்டணி தான் ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ 2024 எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார், நான் வந்து ஒரு மெகா கூட்டணி அமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தார் தவிர, மெகா கூட்டணி அமைச்ச மாதிரி எனக்கு தெரியல. அதே மாதிரி தான் 2026க்கும் நாங்கள் மெகா கூட்டணி அமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிற தவிர, டிஎம்கே கூட்டணி வந்து ஒரு 6-7 வருஷமாக எல்லாரும் தொண்டர்களும் சேர்ந்து அவங்களோட டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலும் வேலை செய்கிறாங்க. ஆனால் அதிமுக கூட்டணி வந்து நாங்கள் வந்து எலெக்ஷன்ஸுக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு தான் கூட்டணியில் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா எந்த அளவுக்கு ஜெல்லாகும். விஜயோட ஃபேக்டர் இருக்கும்போது, விஜயோட ஃபேக்டர் வந்து ஆன்டி இன்கம்பன்சியாக ஓட்டை உடைக்கும் போது அது வந்து டிஎம்கேக்கும் அட்வான்டேஜாக இருக்கிறதா நிறைய சான்ஸ் இருக்குது. ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடின்ற ஸ்டாண்டை வந்து 2024 எலெக்ஷன்ஸ் எப்படி பயன்படுத்துனாங்களோ அதே தான் 2026க்கான சட்டமன்ற தேர்தலையும் பயன்படுத்த போகிறாங்க அப்படின்றதா கிளியராக தெரியுது. தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் கூட்டணி இல்லாமல் எந்த கட்சியும் ஆட்சி அமைக்கவே முடியாது. எல்லா பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டுக்கான 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போது. இங்கே வந்து ஆளுங்கட்சியாக இருக்க திமுகவும் எதிர்கட்சியாக இருக்க அதிமுகவும் தங்களோட கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு அவங்களோட தேவையான வேலைகளாக செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து ஆளுங்கட்சியாக இருக்க திமுக நாங்கள் என்னென்ன இந்த ஆட்சியில் செய்தோம், நாங்கள் வந்து திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயினை பண்ணுறாங்க. அவங்க என்னென்ன மக்கள் நல திட்டங்கள்லாம் செஞ்சோம், எங்கள் கூட்டணி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கு அப்படின்னு ஒரு கேம்பெயினை கொண்டு போகிறாங்க. 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் டிஎம்கேயோட ஸ்ட்ராட்டஜி என்ன இருந்துச்சுன்னா, ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபி, அதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியாகவும் இருந்துச்சு. அதை நோக்கி தான் அவங்க பயணமும் செஞ்சாங்க. இப்போது 2026 வந்து சட்டமன்ற தேர்தல். அப்போ வந்து இந்த கார்டு வந்து ஒர்க் ஆகுமா அப்படின்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கான சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது இதை வந்து எப்படி அவங்க வந்து கையாள போகிறாங்க அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து அவங்க இப்போ வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சு. இப்போ மதுரையில் திமுகவோட பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு. அதில் வந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, முதல்வர் என்ன பேசினார் அப்படின்னு பார்க்கும்போது தான் அவர் வந்து பேசும்போது மேடையில் என்ன பேசினார்னா, வந்து மக்களுக்கு வந்து நாங்கள் எந்த அளவுக்கு மக்கள் திட்டங்கள் செஞ்சுருக்கோம், நாங்கள் வந்து ஒரு வீட்டுக்கும் எங்களோட திட்டங்கள் போய் சேர்ந்துருக்கு. அதாவது இப்போ வந்து மகளிர் உரிமைத்துறை எடுத்துக்கிட்டால் அது வந்து நாங்கள் 1 கோடி குடும்பத்துக்கு மேலே கொடுக்குறோம், அவங்க வந்து ஒருத்தர் ஓட்டு போட்டாவே நாங்கள் ஆட்சிக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாரு. 2026 பொறுத்த வரைக்கும் டிஎம்கே என்ன வந்து ஸ்ட்ராட்டஜியில் போகிறாங்கன்னா, அவங்க என்னென்ன மக்கள் நல திட்டங்கள் செஞ்சாங்களோ அதை தான் அவங்களுடைய பரப்புரைக்கு பயன்படுத்த போகிறாங்க. அதுக்கடுத்து ஒரு முக்கியமான பரப்புரையை அவங்க என்ன கொண்டு போக வரப்போகிறாங்கன்னா, அது வந்து ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடின்ற ஸ்டாண்டை வந்து 2024 எலெக்ஷன்ஸ் எப்படி பயன்படுத்துனாங்களோ அதே தான் 2026க்கான சட்டமன்ற தேர்தலையும் பயன்படுத்த போகிறாங்க அப்படின்றதான் கிளியராக தெரியுது. அந்த பொதுக்குழுவில் திமுக சார்பாக நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்றினாங்களே, அதில் முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அதில் அதிகமான தீர்மானம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக போட்ட, சென்ட்ரல் கவர்மெண்ட் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி அரசுக்கு எதிராக போட்ட தீர்மானங்கள் தான் அதிகமாக இருக்குது. 2026 எலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே எந்த ஸ்ட்ராட்டஜியில் போகிறாங்கன்னா, ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடி அந்த ஸ்டாண்டில் தான் போகிறாங்க. இப்போ வந்து இந்தியா கூட்டணி சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து டிஎம்கே சார்பாக ஒரு முக்கியமான கூட்டணி இருக்குல்ல, இது வந்து 2017 கண்டினியூஸாக ரன் ஆகிட்டு இருக்கு. அது இல்லாமல் கண்டினியூஸாக 3 தேர்தலில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கூட்டணிக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட் என்னன்னா, ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடி. இந்த பாயிண்ட் வந்து இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மோடி இருக்கிறதுனாலையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பிஜேபி வந்து ஆட்சி பண்ணுறதுனாலையும் இந்த கூட்டணி வந்து உடையறதுக்கு மிகப்பெரிய சான்ஸும் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து அதிமுக சார்பாக பார்க்கலாம், அந்த கூட்டணியில் வந்து திரும்ப இந்த மாதிரி பண்ணுறாரு, இந்த சைடு காங்கிரஸில் இப்படி பண்ணுறாங்க, கம்யூனிஸ்ட் வந்து விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் வச்சாலும் அந்த கூட்டணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அது இல்லாமல் 2026 எலெக்ஷனை பொறுத்தவரையும் நாங்கள் டிஎம்கே கூட்டணி தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ இந்த கூட்டணி உடையிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. 2024 எலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட கூட்டணி போல இதுவே மிகப்பெரிய பேசுபோல ஆச்சு. ஏன்னா இந்திய கூட்டணின்னு ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி வந்து உடஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து காரணம் வந்து ஒரு சைடு வந்து என்ன சொன்னாங்கன்னா, அண்ணாமலையோட காரணம் தான் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு சைடு வந்து எடப்பாடி வந்து தனியாக நிற்கிறதுக்கு ஆசைப்படுறாரு, கட்சியை வளர்த்து ஆசைப்படுறாரு, அவருடைய இமேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ண ஆசைப்படுறாரு, அதனால தான் அவரும் உடச்சிட்டு தனியாக நிற்கிறாரு, அவரும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதாவது பிஜேபிக்கு எதிரான அரசியலை செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேச்சு இருந்துச்சு. 2026 பொறுத்த வரைக்கும் எடப்பாடிக்கு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான எலெக்ஷன்ஸ். அவருக்கு வந்து வாழ்வா சாவா தேர்தல். அது இல்லாமல் அந்த கட்சியோட முக்கிய முகங்களாக பார்க்கப்படுற இப்போ இபிஎஸ்ஓ டிடிவி தினகரனையும் நீக்கிட்டு அவர் தான் நான் வந்து ஒரு சிங்கிள் ஃபேஸ் சொல்கிறார்ல, அந்த சிங்கிள் ஃபேஸ் வந்து நான் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணால் இந்த எலெக்ஷனில் வந்து அவர் வின் பண்ணி ப்ரூவ் பண்ணி ஆகணும். அதிமுக கூட்டணியில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, டிஎம்கே கூட்டணியில் எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, திரும்ப இப்படி பேசுகிறாரு. ஆனால் வெளிப்படையாக பார்க்கும்போது என்னன்னா, இந்த கூட்டணி தான் ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி இருக்காங்களா, இதில் வந்து அதிகமாக நம்ம பேச போகிற 2 முக்கியமான கட்சிகள் எதுனா தேமுதிகவும் பாமகவும். 2024 எலெக்ஷன்ஸை பொறுத்தவரையும் பிஜேபி தனி கூட்டணியில் இருந்தாங்களா, அப்போ வந்து அதிமுக கூட்டணியில் இருந்தது யாருன்னா தேமுதிக. அவங்களுக்கு வந்து
ராஜ்யசபா எம்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி சொல்லியிருந்தார். ஒரு முக்கியமான பிரஸ் மீட் என்ன சொன்னால், நாங்கள் வந்து எதுவும் எழுதி கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்திருக்கு. அது இல்லாமல் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்க்கும்போது இந்த கட்சியோட ஒரு முக்கியமான மீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, பிரேமலதா வந்து எங்களுக்கு வந்து கொடுத்துட்டு அவர் ஏமாத்துறாரு அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ இந்த சைடு வந்து திமுக கூட்டணி வந்து எத்தனை தான் விமர்சனங்கள் இருந்தாலும் நாங்கள் எல்லாம் ஒன்றா நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த சைடு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே கூட்டணி வந்து நாங்கள் வந்து திமுக வந்து வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க, தவிர யாரும் ஒன்றா சேரல அப்படின்றத இங்கே நிதர்சனமாக இருக்குது. நம்ம க்ளோஸாக அப்சர்வ் பண்ணும்போது என்ன தெரியுதுன்னா, டிஎம்கே அவனோட பொலிட்டிக்கல் கேமை கரெக்டாக விளையாடுறாங்களோ அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா இப்போ வந்து திமுக கூட்டணி இருக்காங்கல்ல, அந்த கூட்டணியில் வந்து இருக்கிற கட்சிகளுக்கே சீட்டை வந்து பிரித்து கொடுக்கறதுல பெரிய பிரச்சனை இருக்க போகுது. இப்போ ஒரு புது பிளேயர் உள்ளே வராருன்னா அவங்களுக்கு எப்படி சீட்டை பிரித்து கொடுப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. பாமக வந்தாலும் அவங்களுக்கு சீட் கொடுக்குறது ரொம்ப கஷ்டம், தேமுதிக வந்தாலும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாக பார்க்கும்போது டிஎம்கே என்ன பண்ணுறாங்கன்னா, தேமுதிக வந்து அதிமுக கூட்டணி போகிற மாதிரி இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து நாங்கள் சீட்டை கொடுக்குறோம், நாங்கள் கூட்டணிக்கு தலைவர்களுக்கு வச்சு அவங்க வந்து வரத்துக்கு விருப்பம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு இன்டெரக்டாக ஒரு ப்ரெஷரை வந்து அதிமுக கூட்டணியில் அவங்க இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு பேசு பொருள் வந்து இங்கே வந்து உருவாக்கிட்டே இருக்காங்க. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான கட்சி எதுனா பாமக பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நம்ம பார்க்குறதா டெய்லி அப்பாவுக்கும் மகனுக்கும் மிகப்பெரிய சண்டை, இங்கே வந்து எந்த கூட்டணிக்கு போகிறோம் அப்படின்னு சண்டை. அது இல்லாமல் ரெண்டு பேத்துக்கும் ஒரு முக்கியமான டசில் பாயிண்ட் எதுனா பிஜேபி கூட்டணிக்கு போகிறதா இல்லை தான். இப்போ அதிமுக கூட்டணியில் பிஜேபி ஏற்கனவே வந்துட்டாங்க, இப்போ அமித்ஷா வந்தார், அந்த கூட்டணி ஸ்ட்ரென்தன் ஆயிடுச்சு. அப்படின்னும் போது இந்த கூட்டணியில் வந்து பிஜேபி இருக்கிறதுனால அங்கே உள்ளே போகிறோமா இல்லைன்றதான் இப்போ வந்து ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் மிகப்பெரிய ஃபைட்டாக இருக்குது. ஸோ அன்புமணியை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணியில் பிஜேபி கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. ஆனால் ராமதாஸ்க்கு வந்து கடைசி நிமிஷத்தில் தான் நம்ம வந்து கூட்டணி முடிவு பண்ணோம், அது வரையும் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம காட்டி நிறைய சீட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஸ்ட்ராட்டஜியில் அவர் மூவ் ஆகிட்டு இருக்கு. அது இல்லாமல் ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு அன்புமணியோட ஆளுமைக்கு மிகப்பெரிய கலங்க விளங்கிக்கிற மாதிரி அவங்க அப்பாவே இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் எழுப்புறாரு. வந்து வீட்டில் இப்படி இருக்காரு, அவருடைய ஸ்ட்ராட்டஜி தப்பு, அவருக்கு வந்து ஆளுமை திறமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு ப்ரெஸ் மீட்டை சொல்கிறது. அதிமுக கூட்டணி எடுத்துக்கிட்டா அதிமுகவில் வந்து பாஜகவும் அதிமுக ரெண்டு பேர் தான் இருக்காங்க, மற்ற கட்சிகள் எல்லாமே நாங்கள் உள்ளே வந்துட்டோம் அப்படின்னு ஒன்றும் கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. அப்படின்னு பார்க்கும்போது மக்கள் எப்படி பார்ப்பாங்க, இன்னும் இவங்க வந்து திமுக கூட்டணியில் வந்து ஒரு 6-7 வருஷமாக ஸ்ட்ரென்த்தனாக ஒரே ஒரு குரூப்பாக இருக்காங்க, அது இல்லாமல் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து இந்த அளவுக்கு வீக்காக இருந்தால் நீங்கள் எப்படி அந்த சைடு ஈக்குவலாக ஃபைட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் எழ தானே செய்யும். ஸோ டிமுக கவர்மெண்ட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ வந்து ஒவ்வொரு துறையிலும் நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ வந்து எதிர்கட்சி தலைவர் இந்த மாதிரி பிரச்சனை சொல்கிறாரு, இப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட கேஸ் வருது, இந்த மாதிரி பெண்களுக்கு அதிகமான வன்முறை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும், இப்போ வந்து அரசியல் காலத்தை பொறுத்த வரையும் ஓட்டு போடும்போது மக்கள் என்ன பண்ணுவாங்க, எந்த கட்சிக்கு நான் ஓட்டு போடலாம்னு முடிவு பண்ணுவாங்க. அது இல்லாமல் தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் கூட்டணி இல்லாமல் எந்த கட்சியும் ஆட்சி அமைக்கவே முடியாது. இங்கே வந்து அதிமுக காரங்க வந்து சொல்லலாம், நாங்கள் வந்து 2016 வந்து யாரோட கூட்டணியும் இல்லாமல் அம்மா வந்து முதலமைச்சர் ஆனாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக அது பார்க்கும்போது எல்லாரையும் ஏடிஎம்கே சீட்டில் தான் நின்னாங்க, ரெட்டையில் தான் நின்னாங்க. ஆனால் சின்ன சின்ன அமைப்புகளாக இருக்கிற இப்போ புலிப்படையோ இல்லை கருணாசோட கட்சியோ இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகள்லாம் கூட்டணி வச்சு, அது இல்லாமல் அந்த ஓட் ஷேரை வந்து அந்த ஆன்டி இன்டிகம்பன்சி வந்து ஒன்றா சேராத மாதிரி மக்கள் நல்ல கூட்டணியும் ஒரு கூட்டணி வந்து வெளியே இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் இருந்ததுனால தான் ஜெயலலிதாவையும் சீக்கிரமாக ஜெயிக்க முடிஞ்சிச்சுல்ல. ஸோ அதே ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ வந்து டிஎம்கே பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு முக்கியமான கொஸ்டின் இருக்குது. ஏன்னா டிஎம்கே பொறுத்தவரை ஆன்டி இன்கம்பன்சி இருக்குல்ல, அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஒரு கூட்டணிக்கிட்ட வந்து சேர்க்கறது தான் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய டேஞ்சராக இருக்கும். அந்த வேலையை வந்து விஜய் வந்து ஒரு புதிய என்ட்ரிவில் வராருல, அவரும் ஆன்டி டிஎம்கே பேசும்போது அந்த ஓட்டு வந்து அவருக்கும் பிரியாக தான் போகுது. ஸோ அட்வான்டேஜஸ் பொசிஷனில் இருக்கிறது டிஎம்கே தான். இப்போ வந்து நிறைய பேர் சொல்லலாம் டிஎம்கேக்கு வந்து நிறைய ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, இதை வந்து ஏடிஎம்கேவில் மட்டும்தான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் விஜயோட ஃபேக்டர் இருக்கும்போது, விஜயோட ஃபேக்டர் வந்து ஆன்டி இன்கம்பன்சியாக ஓட்டை உடைக்கும் போது அது வந்து டிஎம்கேக்கும் அட்வான்டேஜாக இருக்கிறதா நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த பொசிஷன் நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, ஏடிஎம்கே வந்து தன்னோட கூட்டணி வந்து ஒன்றும் ஸ்ட்ரென்தன் பண்ணலையோ, அதாவது டிஎம்கே கூட்டணி வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்தனாக இருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு மக்களுக்கு வெளிப்படையே தெரியுது. அதாவது அவங்களுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. ஆனால் எங்களோட டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை தள்ளி வச்சுட்டு ஆன்டி மோடி, ஆன்டி பிஜேபி, ஆன்டி சென்ட்ரல் அப்படின்னு ஒரு பாயிண்டில் நிற்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஆன்டி டிஎம்கே அப்படின்ற ஒரு ஸ்டாண்டை வந்து ஏடிஎம்கேவால் ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி அமைக்க முடியலையோ அப்படின்ற மிகப்பெரிய கொஸ்டின் இருந்துட்டு தான் இருக்குது. இப்போ 2026 எலெக்ஷன் நடக்கும் போதில் இந்த சீனியரை நம்ம 2024 ஒரு முக்கியமான எலெக்ஷன்ஸ்லேயும் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து 2024 எலெக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டால் மோடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி வச்சிருக்காரு, என்டிஏ கூட்டணி. அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து எல்லா எதிர்கட்சிகளும் சேர்ந்து, அதாவது எல்லா எதிர்கட்சிகளும் சேர்ந்து இந்தியா கூட்டணி அப்படின்னு ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து அவங்களால ஆட்சிக்கு அமைக்க முடியல. இருந்தாலும் அவங்களால என்ன பண்ண முடியுதுன்னா, மோடின்ற ஒரு முக்கியமான சிம்பிள் மெஜாரிட்டியில் ஒரு மிகப்பெரிய கட்சியாக இருந்ததை வந்து அவங்களுக்கு வந்து தனி பெரும்பான்மை இல்லாமல் அவங்களால குறைக்க முடிஞ்சிச்சுல, அதுதான் அந்த இந்தியா கூட்டணியோட வெற்றின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ டிஎம்கே வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து எதிராக ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியை அமைக்க வேண்டிய தேவை வந்து ஏடிஎம்கேக்கு இருந்துட்டு தான் இருக்குது.
ஸோ 2024 எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார், நான் வந்து ஒரு மெகா கூட்டணி அமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தார் தவிர மெகா கூட்டணி அமைச்ச மாதிரி எனக்கு தெரியல. அதே மாதிரி தான் 2026க்கும் நாங்கள் மெகா கூட்டணி அமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிற தவிர, ஸோ இந்த மாதிரி ஒரு கூட்டணி கட்சி மேடைகளில் வந்து அதிமுகவோ இல்லை பாஜக தலைவர்களோ இல்லை தொண்டர்களோ வந்து ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சாதானே அது வந்து ஒரு ஓட்டாக மாறதுக்கு வந்து வேலை செய்யறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அப்படி பார்த்தா 2019 எலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் திரும்ப வந்து எந்த கூட்டணியில் இருந்தார், திமுக கூட்டணியில் இருந்தார். அப்படின்னும் போது பிரச்சாரத்துக்கு போகும்போது எல்லா கட்சி கூடயும் இருக்கும். அவருடைய தொகுதிக்கு வந்து பிரச்சாரத்துக்கு போகிறாருன்னா அவரை அனுமதிக்கவே இல்லை. அவர் வந்து ஒரு விளையாட்டு, அதாவது திமுக கூட்டணி கட்சிகளில் இருக்கிறவங்களுக்கே நிறைய பிரச்சனை இருந்துச்சு. அதுவே நம்ம 2024 எலெக்ஷன்ஸை பார்த்தோம்னா திருமாவுக்கு வந்து அந்த கூட்டணி கட்சிகளில் இருக்கிறவங்களுக்குலே மிகப்பெரிய சப்போர்ட் இருக்குது. ஸோ முக்கியமாக நம்ம விஷயம் என்ன பண்ணால் அவங்க வந்து 2017 2019 ஒரு 2 வருஷத்தில் கொஞ்சமாக ஜெல்லாக இருந்தாங்க. அப்போ நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துச்சு. அதுக்கடுத்து மறுபடியும் ஒரு 5 வருஷம் கண்டினியூஸாக கூட்டணியிலே இருக்காங்க. அப்படின்னும் போது நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலும் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு 2019 எலெக்ஷன்ஸ் வரும்போது அந்த கேம்பெயின், திருமாவோட கேம்பெயின் பார்த்தீங்கன்னா எல்லா ஊருக்கும் போனார், எல்லா தொகுதிக்கும் போனார். அதுவும் எல்லா கூட்டணி கட்சிகளோட கொடியோட அவர் கூடயும் வச்சுட்டு போனார். ஸோ இங்கே முக்கியமான விஷயம் என்ன நடந்ததுன்னா, அந்த இடத்துல வந்து திமுக தொண்டர்களோ இல்லை வந்து விசிக தொண்டர்களோ ஓரளவுக்கு ஜெல் ஆகிட்டாங்கல்ல. அந்த மாதிரி ஜெல்லிங் ப்ராசஸ் வந்து இந்த மாதிரி கூட்டணி அமைக்கும் போது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து இப்போ 2024 எலெக்ஷன்ஸ் நடக்காத மாதிரி இப்போ 2026 எலெக்ஷன்ஸ் வருது. டிஎம்கே கூட்டணி வந்து ஒரு 6-7 வருஷமாக எல்லாரும் தொண்டர்களும் சேர்ந்து அவங்க டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலும் வேலை செய்கிறாங்க. ஆனால் அதிமுக கூட்டணி வந்து நாங்கள் வந்து எலெக்ஷன்ஸுக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு தான் கூட்டணியில் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா எந்த அளவுக்கு ஜெல்லாகும். அதனால தான் அமித்ஷா வரும்போது என்ன சொன்னார்னா, நாங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் வேலையை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவும் பாஜகவும் நாங்கள் வந்து கூட்டணியாக சேர்ந்து நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெல்லிங்கோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டாங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ வந்து திமுக வந்து வீழ்த்தனா இங்கே வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சேரணும்ல. அப்போ சேர்றவங்க எல்லாரும் சீக்கிரம் சேர்ந்தால் தான் திமுகன்ற கூட்டணி வந்து ஆட்சியிலேருந்து எடுக்க முடியும். ஆனால் இங்கே பார்க்கும்போது எல்லாமே டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வச்சுட்டே இருக்காங்க. அது இல்லாமல் அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை வந்து கிளறி விடுற மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கிற டீமுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்கன்னா, இப்போ தேமுதிக ஏதாவது ஒன்று பேசுகிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து எங்கள் கூட்டணிக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அவங்களுக்கு வரதுக்கு சான்ஸ் இருந்தாலும் சீட்டு கொடுக்க முடியாது. ஆனால் இருந்தாலுமே அவங்க என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்கன்னா, தேமுதிக வரட்டும் அப்படின்னு பேசுகிறாங்கல்ல. ஸோ இந்த இடத்துல அவங்க பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாகவும் கரெக்டாக பண்ணுறாங்க. ஆனால் அதிமுக சைடு வந்து எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் இப்போ சீட்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ எம்பி சீட் வருதுன்னு வச்சுக்கலாம், பாமகவுக்கும் கொடுக்கல, தேமுதிகவும் கொடுக்கல. இப்போ அவங்களுடைய கட்சியோட மெம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னும் போது இன்னுமே அந்த இடத்துல வந்து ஒரு ஜெல்லிங் ப்ராசஸ் நடக்கலையோ. இப்போ தான் டிஎம்கே கூட்டணிக்கு எந்த அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது அப்படின்னு நம்ம பொறுத்துட்டாலும் அதை வந்து அறுவடை பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான கூட்டணியை வந்து ஏடிகே வந்து நம்ம கூட்டணியை வந்து ஃபார்ம் பண்ணி ஆகணும். அது இல்லாமல் விஜய் ஃபேக்டர் இருக்குல்ல, அந்த ஃபேக்டர் வந்து ஆன்டி இன்கம்பன்சி உடைக்கிற சான்ஸ் இருக்கிறதுனால அவங்க இன்னும் வந்து ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணணும். அப்படின்னா சீமானையோ இல்லை வந்து விஜயோ அவங்க கூட்டணிக்கு வரத்துக்கும் அவங்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ டிஎம்கே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்போது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அவங்க வந்து ஸ்ட்ராங்கான கூட்டணி அமைக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம், எடப்பாடியின் கட்டாயம் தான். ஸோ 2026 எலெக்ஷன்ஸில் வந்து டிஎம்கே வந்து ஆட்சியிலேருந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே வந்து அவங்களுடைய கூட்டணி வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணாமல், கூட்டணி கட்சிகளுக்குள்ள நிறைய விமர்சனங்கள் இருக்கும் போது அதை வந்து ஓவர் கம் பண்ணாமல், அவங்க கூட்டணி ஸ்ட்ரென்தன் பண்ணாமே இருந்தாங்கன்னா மறுபடியும் டிஎம்கே கூட்டணி வரதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. அதனால் டிஎம்கே கூட்டணிக்கு வந்து எதிராக வந்து கரெக்டான அரசியலை பண்ணுறதோ, கூட்டணி கட்சிகளை வந்து அனுசரித்து போகிறதோ எடப்பாடியின் கடமையாகவும் இருக்குது. அது இல்லாமல் மக்களோட எதிர்பார்ப்பாக இருக்கும். இப்போ ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும், அது அளவுக்கு ஈக்குவலாக எதிர்கட்சி ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இப்போ ஏதோ ஒரு பிரச்சனைனா எதிர்கட்சி பேசுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஆளுங்கட்சி வேலை செய்வாங்க. அப்படின்றத எங்கள் ஜனநாயகத்தில் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இங்கே வந்து எதிர்கட்சி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அந்தளவுக்கு தான் ஆளுங்கட்சி வேலை செய்வாங்க. அதுதான் மக்கள் நல்லது பயக்கும் அப்படின்றதான் அவ்வளோ முக்கியமான விஷயமா தெரியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வந்து கலைஞர் இருந்தார், ஜெயலலிதா இருந்தாங்க, கலைஞர் இருந்தார், எம்ஜிஆர் இருக்கும்போது அப்படின்னும் போது ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போசிட் ஃபேஸ் இருக்கும்போது தான் அந்த இடத்துல வந்து ஆட்சி நல்லா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பேசுகிறாங்கல்ல. ஸோ இங்கே வந்து ஏற்கனவே ஒரு கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னும் போது எதிர்கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ரென்த்தான கூட்டணியாக அமைகிறது வந்து இங்கே மக்களுக்கும் இங்கே இருக்கிற சொசைட்டிக்கும் இங்கே நடக்க போகிற தேர்தலுக்குமே ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஸோ இன்னொரு வீடியோவில் அடுத்த முறை வந்து சந்திக்கிறேன். அது வரையும் நன்றி, வணக்கம்.